விவசாய கடன் தள்ளுபடி வழங்கும் திட்டத்தில் நடந்த முறைகேட்டை கண்டித்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் பார்லிமென்டின் இரு சபைகளும் ஒத்திவைக்கப்பட்டன. விவசாயிகள் அதிக அளவில் தற்கொலை செய்யும் மாநிலங்களில் விவசாய கடன் தள்ளுபடி நிவாரண திட்டத்தை பிரதமர் மன்மோகன் சிங் 2008ஆம் ஆண்டு துவங்கி வைத்தார். 52,000 கோடி ரூபாய் மதிப்பிலான விவசாய கடன் தள்ளுபடி வழங்கும் திட்டத்தை அமல்படுத்தியதில் பெருமளவு முறைகேடு நடந்திருப்பதாக சிஏஜி எனப்படும் மத்திய கணக்கு தணிக்கை குழு தயாரித்த அறிக்கை பார்லிமென்டில் செவ்வாயன்று தாக்கல் செய்யப்பட்டது. புதனன்று லோக்சபா கூடியதும் விவசாய கடன் ஊழல் குறித்து விவாதிக்க வலியுறுத்தி பாரதிய ஜனதா, இடதுசாரிகள் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். அதற்கு சபாநாயகர் மீராகுமார் அனுமதி மறுத்ததால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். அதே நேரத்தில் அதிமுக எம்பிக்கள் இலங்கை பிரச்சினையை எழுப்பி கோஷமிட்டனர். இதனால் சபை பிற்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. ராஜ்யசபாவிலும் சிஏஜி அறிக்கை மீது விவாதம் நடத்த வேண்டும் என வலியுறுத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கோஷமிட்டனர். சபை தலைவர் ஹமீத் அன்சாரி பலமுறை வேண்டுகோள் விடுத்தும் அமைதி திரும்பவில்லை. இதனால் சபை இருமுறை ஒத்திவைக்கப்பட்டது. பகல் 12 மணிக்கு பிறகு இப்பிரச்சினையில் விவாதம் துவங்கியது.